தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து, பாபிலோனிலிருந்து அவர்கள் தேவனுடைய பட்டணத்தை கட்டும்படியாய், மதிலை கட்டும்படியாய் அவர்கள் புறப்பட்டார்கள். செருபாபேலின் தலைமையில் வெகு சிறிய காலகட்டத்திற்குள்ள ஆலயத்தின் பணி முடக்கப்பட்டது. காரணம், சில ஜனங்கள் நாங்களும் உங்களோடு கூட இணைந்து ஆலயத்தை கட்டுவோம் என்று வந்தார்கள். ஆனால் செருபாபேலும் தலைவர்களும் சொன்னார்கள், இதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த நேரத்தில் அவர்கள் எழுதின கடிதம் ஆலய பணியை அப்படியே முடக்கி போட்டது. அவர்கள் எழுதின எழுத்துக்கள், அவர்கள் சொன்ன சொற்கள் எல்லாம் ஆலயத்தின் பணியை முடக்கி போட்டது. ஆனால் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக தம்முடைய தாசர்களை பலப்படுத்தினார். அவர் சொன்ன வார்த்தை தான், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாக வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை உற்சாகப்படுத்தினார். அந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் எந்த ஒரு கடிதத்திற்காக வெயிட் பண்ணவே இல்லை. அவர்கள் தேவன் கொடுத்த பலத்துல அவர்கள் பணிகளை தொடங்க ஆரம்பித்தார்கள். தேவனுக்காக உற்சாகமாக எழுப்பி கட்டினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இந்த மாலைகளில் உங்களை பார்த்து சொல்லுவேன், பிசாசு மனிதர்களை கொண்டு, சில எழுத்துக்களை கொண்டு, சில வார்த்தைகளை கொண்டு உங்களை முடக்க நேரிடும். உற்சாகத்தோடு கூட நீங்கள் எழுப்பி கட்ட நினைக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏதோ ஒரு சொல், ஏதோ ஒரு எழுத்து, ஏதோ ஒரு மனிதனுடைய வார்த்தை, சொல்லோ செயலோ உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை முடக்குகிறதற்கு எதுவாக இருக்கு. உங்களுக்குள்ள ஏற்படுகிற அவநம்பிக்கை, ஐயோ அவ்வளவுதான், எல்லாம் போச்சு, என் பிசினஸ் போச்சு, நம்பினவங்க ஏமாத்திட்டாங்க, என் முதுகுல குத்தி விட்டார்கள் என்று சொல்லி முடங்கி கிடக்கிற அனுபவத்துல இந்த மாலை வேளையில ஒருவேளை யாராவது இங்க நிற்பீங்கன்னா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அக்கினி மதிலா இருக்கு. சகரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. 4வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எருசலேம் மதில் இல்லாத பட்டணம் போல இருக்கும். எதனால தெரியுமா? மிருக ஜீவன்களின் திரளினாலும் மனிதர்களின் திரளினாலும் எருசலேம் மதில் இல்லாத பட்டணம் போல வாசஸ்தலமாகும். காரணம் ஏன் தெரியுமா? ஆண்டவர் அதுக்கு மதிலாய் இருப்பார். சாதாரணமான மதிலாக அல்ல, அக்கினி மதிலாய் இருப்பார். இன்றைக்கு உன் ஓட்டத்தை முடக்குற, உன் ஓட்டத்தை தடை பண்ணுகிற, உன் பிசினஸ் கெடுக்கிற எவ்வளவு மனிதர்கள், எவ்வளவு சூழல்கள், எத்தனையோ காரியங்கள் உன்னை சூழ பாளையம் இறங்கி இருக்கலாம். ஆனா உன்னை மனிதர்களின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் உன்னை நிரப்பி ஆசீர்வதிக்கிற ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கு. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி, அப்பா என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தைப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறீர்கள். நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. 2 கரங்களை உயர்த்தி, என்னை ஆனந்த அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஏக்கத்தோடு கேட்டீங்களா? என்னை ஆனந்த அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, அவருடைய பிரசன்னம் உன் மனசுக்குள்ள வந்தா போதும். அவருடைய பிரசன்னம் உங்க சிந்தைக்குள்ள வந்தா போதும். உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் நிலைமைகள் மாறும்.
ஆவியானவர் நீர் எங்களை முழுவதுமாய் பொறுப்பெடுப்பீரா. எங்களை முழுவதுமாய் இந்த மாணவர்களில் இந்த கடைசி நாள் கூட்டத்தில், இந்த கடைசி மணி துளிகளில் ஆவியானவருடைய பிரத்யட்சமான வழி நடத்தி எங்கள் வாழ்க்கையில இருக்கிற வெறுமைகள், வறுமைகள், ட்ரைனஸ் மாறும்படியாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த மாணவர்களை நாங்கள் காணும்படியாய் ஆவியானவர் எங்கள் சிரசுகளை நம்முடைய ஆனந்த தைலத்தினால் நிரப்புவீராக, ஆளுகை செய்வீராக. நாங்களுடைய நாமத்தில் கனி கூர்ந்து மகிழ்வது விஷயம் அடியனை மறைத்து வெளிப்படுது. இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய உன்னதமான நாமமே மகிமைப்படுவதாக. கடந்த இந்த 3 நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட வல்லமையாக தம்முடைய வார்த்தை மூலமாக இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நீங்க நல்லா உணர்ந்து கொண்டு வரீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நான் செய்தியை முடித்துவிட்டு நான் ரூமுக்கு போகும்போது எனக்குள்ள ஆண்டவர் ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார் என்பதாகவே உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சூழல்களை ஆண்டவர் அழகாக காண்பித்து கொடுத்து இந்த நாட்களில் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை கர்த்தர் எனக்கு தீர்க்கமாக விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் தைரியமா சொல்லுவீங்க, ஆண்டவர் என் கூட தீர்க்க தரிசனமா என் வீட்டில் என்ன நடக்குதோ அதை ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் என்று சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? போற இடத்துலலாம் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் உண்டு. எங்க சர்ச்சில் எங்க வீட்டில் என்ன நடக்குதோ நீங்க அப்படியே பேசிடுறீங்கய்யா அப்படின்னு போற இடத்துலலாம் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு. அது நான் பேசுற ஆவியானவர் பேசிடுறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஐயாவும் நானும் பார்த்து ஆல்மோஸ்ட் 10 வருஷம். 10 வருஷத்துல நடுவில் எப்பயோ ஒரு முறை வந்துட்டு போனேன். திருச்செந்தூருக்கு மீட்டிங் வரப்போ இங்க இருந்து மார்த்தாண்டம் போகும்போது போற வழியில நம்ம வீடை பார்த்துட்டேன். ஐயா நான் அடிக்க நான் வந்திருக்கிறேன் ஆல்ரெடி சொல்லிட்டு அந்த பாஸ்டர் கேட்கும்போது சொன்னார், ஐயா இதான் என் கூடம். அப்போ நான் எலிசா பிரதருக்கு கால் பண்ணி ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்துட்டு ஒரு டீ சாப்பிட்டு போனேன். அவ்வளவுதான். அல்லேலூயா. உங்க பாஸ்டர் ஃபோன் பண்ணி எங்க சர்ச்சில் இப்படிலாம் நடக்குது வந்து பிரசங்கம் பண்ணுங்கன்னு என்கிட்ட எதுவுமே சொல்லலை. அல்லேலூயா. ஐயா சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. தயவு செஞ்சு யாரும் என்ன பண்ணாதீங்க, நினைக்காது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கர்த்தர் நாம மகிமைப்படுவதா. உங்களுடைய ஜபங்களுக்காக நன்றி. கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து இந்த மாலைகளில் உங்களோடு கூட வசனத்தை பேசும்படியா கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவச்சனமே, கடந்த இந்த 4 சர்வீஸ்ல வெள்ளிக்கிழமை மாலை வேளையில, சனிக்கிழமை காலையும் மாலையும், இன்று காலையும் இன்று மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பலமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். முதல் சர்வீஸ்ல வெள்ளிக்கிழமை மாலை வேளையில பேசும்போது ஆண்டவர் என்ன பேசினார்? யாருன்னா சொல்ல முடியுமா? நம்முடைய சிறுமை என்ன பண்றார்? மாற்றுகிறார். நம்முடைய சிறுமை மாற வேண்டும் என்றால் நாம் ஆவியில சிறுமைப்பட்டு நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு முன்பாக நாம் நடுங்குகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய சிறுமை என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறார். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு சர்வீஸ்லையுமே ஆண்டவர் அவருடைய வார்த்தையை குறித்து அதிகமாக நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? இந்த மாலை வேளையில நான் தீர்க்கமாய் நம்புகிறேன், கர்த்தர் நம்மோடு கூட இடைவிட போகிறார். என்னோடு கூட ஆதியாகமம் 42வது அதிகாரம் முதல் வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க பார்க்கலாம். எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? போதும். நல்லா கவனி. எகிப்துல என்ன இருக்குதா? நல்லா சொல்லுங்க. எகிப்துல என்ன இருக்குங்க?
அப்படி 5வது வசனம் வாசிங்க. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொல்ல போகிறவர்களுடனே கூட இஸ்ரவேலின் குமாரரும் போனார்கள். இப்ப கானான்ல என்ன இருக்காங்க? நல்லா சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க, என் காதுல கேட்கிற மாதிரி. எகிப்துல என்ன இருக்குங்க? ஆனா கானான்ல என்ன இருக்கு? நீங்க இந்த 2 பட்டணத்தினுடைய சூழல்களை, அந்த பட்டணத்தினுடைய ஐடென்டிட்டி. நான் எரிகோ பட்டணத்தை குறித்து சொன்னேன் இல்லையா? அது எப்படிப்பட்ட பட்டணம், அங்க என்ன இருந்தது, என்ன வண்ணமான பெயர் அதற்கு இருந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ கானானுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, எகிப்துக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. நீங்க நல்லா அப்படியே யாத்திரையாகமோ 3வது அதிகாரத்திற்கு வருவீங்கன்னா, யாத்திரையாகமோ 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நல்லா அப்படியே ஒண்ணா பிரிச்சு இந்த வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து. எகிப்துல என்ன இருக்காங்க? நல்லா சொல்லுங்க. எகிப்துல என்ன இருக்கு? உபத்திரவம் இருக்குது. எகிப்துல என்ன இருக்குங்க? உபத்திரவம் இருக்குது. 2வது, ஆலோட்டிகள் நிமித்தமாக அவர்கள் இருக்கிற கூக்குரலை. அங்க என்ன இருக்கிறாங்கன்னா, ஆலோட்டிகள் இருக்கிறாங்களா? ஆலோட்டிகள்னா யாருன்னா, உங்களை வந்து இந்த வேலையை செய், அந்த வேலையை செய், இதை தூக்கு, அதை செய்யு சொல்லி சரீரம் சோர்வுற்றே இருந்தாலும் நம்மளை ஆலோட்டிகளை வைத்து, சம்பாத்தியம் குறைவா இருக்கும் ஆனா வேலை மட்டும் என்ன பண்ணுவாங்க? நிறைய வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ஆலோட்டிகள் இருந்தார்கள். மற்றுமாக கூக்குரல் இருந்ததா? என்ன இருந்ததா? முதல்ல என்ன இருந்துச்சாங்க? உபத்திரவம் இருந்துச்சு. 2வது என்ன இருந்தது? ஆலோட்டிகள் இருக்கிறாங்க. 3வது கூக்குரல் இருக்கிறது. அந்த தேசத்துல அவர்கள் படுகிற வேதனைகளையும், அப்ப என்ன இருக்குதா? வேதனையும் இருக்குதா? எகிப்துல ஆரம்பத்துல படிச்சோம், எகிப்துல தானியம் உண்டென்று யாக்கோபுக்கு தெரிஞ்சு தன் பிள்ளைங்களை அனுப்புறாரு. ஆனா எப்படிப்பட்ட ஊர்ல தானியம் இருக்குது தெரியுமா? உபத்திரவப்படுத்துற ஊரு, ஆலோட்டிகளை வச்சு நம்மளை நசுக்குகிற ஒரு ஊரு, கூக்குரல் இட பண்ணுகிற ஒரு ஊரு, வேதனை நிறைந்த ஊரு. ஆனா இந்த வேதனை நிறைந்த, கூக்குரல் இருந்த, பாடுகள் நிறைந்த, ஆலோட்டிகள் நிறைந்த ஊருக்குள்ள என்ன இருக்குது? தானியம் இருக்கு. ஆனா கானானுக்குள்ள என்ன இல்லையா? தானியம் இல்லை. ஆனா அங்க என்ன இருக்குது? பஞ்சம் இருக்குது. இப்ப கானானு எப்படிப்பட்ட ஊருன்னு பார்ப்போம். 8வது வசனம் வாசிங்க. அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற எப்படிப்பட்ட தேசமாக? நலமும் விசாலமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இப்படிப்பட்ட தேசத்துக்குள்ள என்ன இருக்குது? பஞ்சம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க லெகுவா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன். சில வேளையில நம்ம புலம்புவோம் தெரியுமா ஆண்டவர்கிட்ட, அவன் என்னென்னமோ அநியாயம் பண்ணிட்டு கிடக்குறான், எப்படியோ வாழ்றான், அவன்லாம் நல்லா இருக்கிறான். ஆனா ஆண்டவருக்காக உண்மையா உத்தமமா ஓடுற நம்ம என்ன பண்றோம்? கஷ்டப்படுறோம். நம்ம வீட்டுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வருது, நம்ம வீட்டில் தான் சண்டை வருது, நம்ம வீட்டில் தான் கடன் பிரச்சனை வருது, நம்ம தான் ஏமாந்து போறோம். ஆனா ஏமாத்துறவன் நாளுக்கு நாள் என்ன ஆகுறான்? வளர்ந்துகிட்டே இருக்கிறான். உண்மையா எதையாவது ஒண்ணு பண்ணி குவாலிட்டியா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிற நமக்கு தான் என்ன ஆகுது?
ஏகப்பட்ட உபத்திரவம், பிரச்சனை எல்லாமே வருது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? தேவ ஜனமே நல்லா கவனிங்க. எந்த இடத்துல தானியம் இருக்கணுமோ அந்த இடத்துல தானியம் இல்லை. எந்த இடத்துல பஞ்சம் இருக்கணுமோ அந்த இடத்துல தானியம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? யார் எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல இல்லாதபடினாலே அந்த பஞ்சம் உண்டாக்குகிறது. நான் யாரை குறித்து சொல்லுகிறேன் உங்களுக்கு விளங்கும் என்று நான் நம்புகிறேன். யோசேப்பு என்கிற அபிஷேகிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட தேவ மனிதன் தன் தகப்பன் வீட்டிலே இல்லாதபடினாலே அந்த தகப்பன் வீடு பஞ்சத்தை அனுபவிக்கிறது. ஆனால் அபிஷேகிக்கப்பட்ட அந்த யோசேப்பு அந்த எகிப்துக்குள்ள அடிமைத்தன வீடாகிய வேதனையும் பாடுகளும் கூக்குரலும் ஆலோட்டிகளும் நிறைந்த ஊருக்குள்ள ஒரு அபிஷேகிக்கப்பட்ட யோசேப்பு இருக்கிறபடினாலே அந்த பட்டணமே தானியத்தினால் நிரம்புகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், இன்றைக்கு நம்முடைய பட்டணத்திற்குள்ள எவ்வளவோ காரியங்கள் இருக்கலாம், எவ்வளவோ கூக்குரல் இருக்கலாம், இன்றைக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கலாம், எவ்வளவு வேதனைகள் இருக்கலாம், ஆலோட்டிகள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், அபிஷேகிக்கப்பட்ட சபையாகிய உங்களை கொண்டு தேவன் இந்த தேசத்துல அவருடைய மகிமையின் மன்னாவை எங்கும் பரம்பி இருக்கும்படியாய் செய்வார். அல்லேலூயா. நீங்க சொல்ற ஆமென் எப்படி தெரியுமா இருக்குது? அவர் எதையாவது செஞ்சது போட்டு நாங்க வாரம் வாரம் அட்டெண்டன்ஸ் போட்டு போவோம். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவஜனமே நல்லா கவனிங்க. இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த மாலைகளிலும் வசனத்தையே நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இந்த யோசேப்பை குறித்து வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. சங்கீதத்தில் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை என்ன பண்ணுச்சா? புடமிட்டது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், நீங்க அபிஷேகம் நிறைந்தவர்களா இருக்கலாம், ஆனால் வசனம் உங்களை புடமிடுகிற அனுபவம் வந்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பாடுகள், கசப்புகள், வேதனைகள், ஆலோட்டிகளை நீங்கள் மேற்கொண்டு உங்கள் குடும்பம் உங்களால் தானியத்தினால் நிரப்பப்பட்டு ஆசீர்வாதத்தின் குடும்பமாக உங்கள் குடும்பம் மாறுவதற்கு ஏதுவாகும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? வசனம் உங்களை புடமிடுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். அதை விட்டு கொடுக்காம உங்களால தானியம் நிரம்பாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாம் நல்ல ஆவியில நிரம்பி உண்மையா ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க தான். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை நான் அன்பாய் கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய ஞானியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க வீட்டுல, உங்க சர்ச்சில், முக்கியமா உங்க வீட்டுல ஒரு வாரம் ஃபுல்லா பைபிளையே தொடாம வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு, மனைவி கிட்ட சண்டை போட்டுட்டு, கிடைக்கும் போதெல்லாம் சீரியல் பார்த்துக்கிட்டு, கேடிவி பார்த்துக்கிட்டு, நம்ம ஊர் படம் மட்டும் இல்லாமல் பாஷையே புரியலனாலும் மற்ற ஊர் படம்லாம் வெப் சீரிஸ் வரைக்கும் பார்த்துட்டு சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்த உடனே சொல்லுங்களேன், உங்க பக்கத்தில் இருக்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்த உடனே அப்படி ஆராதிக்கும் போது ஒரே அக்கினி உங்க மேல இறங்குது தெரியுமா? அந்த அக்கினி சாதாரணமான அக்கினி கிடையாது, டூப்ளிகேட் அக்கினி. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நான் நேற்று கூட உங்களை பார்த்து சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவரா? அவர் சுயமா பேசவே மாட்டாரா? இந்த ஆவியானவருக்கு பேரே என்னங்க? சத்திய ஆவியானவர். அவர் கிறிஸ்துவின் இடத்திலிருந்து எடுத்து பேசுறாரா? வார்த்தையானவரிடத்திலிருந்து எடுத்து பேசுறார். அவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க,
வசனம் படிக்காம உங்களுக்கு அப்படியே ஆவியில ஒரு மாதிரி ஆவி பொத்துக்கிட்டு வருதுன்னா அது பரிசுத்த ஆவியானவர் இடத்துல இருந்து வரல. கவனிக்கிறீங்களா? வீட்டுல பைபிளே திறந்து படிக்காம உங்களுக்கு பிரசன்னத்தை உணர்றீங்கன்னா ஏதோ பெரிய பிசாசு ஏமாத்து வேலைய பண்றான்னு அர்த்தம். கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடிஸ்தானமே தேவனுடைய வார்த்தை. இந்த யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிட்டது. வசனம் அவனை டிசிப்ளின் பண்ணிக்கிட்டே இருந்தது. இந்த யோசேப்பு கிட்ட இருந்த ரெண்டு முக்கியமான குவாலிட்டி என்ன தெரியுமா? முதலாவது, அவன் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். கட்டளையை நிறைவேற்றுகிறான். அந்த டைம்ல கட்டளை கொடுக்கப்படல, ஆனா பரத்திலிருந்து தேவன் கொடுக்கிற நடத்துதல் தரிசனம் நிறைந்தவனாக அவனை நடத்தி கொண்டே இருந்தது. அல்லேலூயா. தேவஜனம், இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், வசனம் உங்க வாழ்க்கையில இருக்கும்னா அந்த வசனம் உங்களை நேர்த்தியாய் நடத்தி சொல்லும். அல்லேலூயா. சங்கீதம் 32 என்ன வாசிக்கிறோம்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏசாயால ஒரு வசனம் இருக்கிறது, if I'm not wrong, ஏசாயா 48, ஏசாயா 48ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. இல்ல ஏசாயா 48, ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 48:17 வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. என்ன ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் உங்க டைமை வேஸ்ட் பண்ண மாட்டார். ஆண்டவர் உங்களை தேவையில்லாத கேள்விகளுக்குள்ள கன்ஃபியூஷன்ல போட மாட்டார். அவர் சொல்றாரு, பிரயோஜனமாய் இருக்கிறத உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் பிரயோஜனமானதுதான் உங்களுக்கு போதிப்பார். அவரோட வார்த்தை அப்படிப்பட்டது. அதனாலதான் தேவச்சனமே நம்முடைய சண்டே கிளாஸ் காலத்துல இருந்து பைபிளை படி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இன்று வரையிலும் பைபிள் படிக்கிறதுல நான் உண்மையா இருக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? தினமும் நான் பைபிள் படிச்சிருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. தேவ ஜனமே நல்லா கவனிங்க. வசனம் இல்லாம ஆவியானவர் உங்களை நடத்த மாட்டார். இன்னைக்கு நிறைய சபைகளுக்குள்ள, விசேஷமாக பெந்தகோஸ்தே நல்ல ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள கூட அவருடைய கிரியைகளை காண முடியவில்லை. ஏன் தெரியுமா? நம்ம வசனத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம், உபதேசத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். சக்தி ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள தான் நடத்துவார். அல்லேலூயா. ஆவியானவர் காலத்துக்காக மாறவே மாட்டார். கவனிக்கிறீங்களா? எனக்கு ஆண்டவர் ஒரு முறை எனக்கு ஒரு பாடம் கற்பித்தார். ஆண்டவர் சொன்னார், நீ பாட்டுக்காரன் தானே, நீ நல்லா பாடுறவன் தானே, எனக்கு நீ ஒரு சொல்லு. எனக்கு ஆண்டவர் ஒரு நாள் ராத்திரி என்னை தட்டி எழுப்பினார். என்ன அறியாம நான் அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், இன்னைக்கு நீ ஒரு இடத்துக்கு போனியே, நிறைய பேர் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களே, நீ பார்த்தியா அப்படின்னு. நான் ஆமா ஆண்டவரை நான் பார்த்தேன். அங்கே நடந்த சம்பவம் என்னன்னா, வாலிப பிள்ளைகளை குறித்து ஒரு சில ஊழியக்காரங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் சொன்னாலே முன்னாடிலாம் நான் வீடியோலாம் எடுப்பேன், ஷூட்டிங்லாம் பண்ணுவேன்னு. இன்னைக்கு தேசத்து நடுவில் பெரிய ஊழியக்காரங்களா இருக்கிற ஒரு 2 பேர் வாலிப பிள்ளைங்களை ரொம்ப அற்பமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. உயிரை எடுக்கிறாங்க. எப்போ பாரு ஃபோட்டோ வந்து ஏர்போர்ட்டுக்கு போனாலும் எவனாவது ஒருத்தன் வந்துடுறான். சர்ச்சுக்கு போனால் முடிஞ்சோடனே யாராவது வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்து அலையிறானுங்க அப்படின்னு பேசினாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு இருக்கிற சந்ததி இன்னைக்கு உலகத்தின் பட்சமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ என்ன நினைக்கிற? ஆண்டவர் என்கிட்ட கேட்கிற, பாட்டு கொடுக்குற நான் பெரிய ஆளா, பாடுறவங்க பெரிய ஆளா? இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட கேட்டதை நான் உங்ககிட்ட கேட்குறேன். பாட்டு பாடுறவங்க பெரிய ஆளா, பாட்டு கொடுக்குற ஆண்டவர் பெரியவரா? ஆண்டவர் தானே பெரியவர்.
அல்லேலூயா. ஆண்டவர் தானே பெரியவர். அப்ப ஏன் ஆண்டவர் விட்டுட்டு ஊழியக்காரங்க பின்னாடி நம்ம நிறைய டைம் ஓடிடுறோம்? இங்க கூட சில பேர் சில பாட்டுக்காரங்களுக்கு ஃபேனா இருப்பீங்க, போய் சுத்துங்க நல்லா. அல்லேலூயா. ஐயா, வேதம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நமக்கு கற்பிக்கவே இல்லை. வேதம் நம்மை சீஷர்களாக மாற்றி வைத்திருக்கிறது. நம்மை ஃபேன்ஸா வைக்கல. ஃபேன்ஸ் எல்லாம் யார் தெரியுமா? சினிமா நடிகருக்கு பின்னாடி ஓடுறவங்க தான் ஃபேன்ஸ். நான் உங்களுடைய விசிறி. முன்னாடி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என் சபையில ஒரு வாலிபனாக நான் இருந்த பொழுது நான் கூட நிறைய சினிமா நடிகர்களுக்கு அவங்களுடைய வே ஆஃப் லிவிங், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நானும் அவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும், அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு சாதாரணமாக எல்லாரும் கூட யோசிச்சு நானும் ஒரு சாதாரணமான இந்த உலகத்தில் உள்ள வாலிபன் தான். ஆனால் என் சபையில ஆண்டவர் தம்முடைய வசனத்தை கொண்டு என்னை புடமிட்டு என்னை கண்டித்து உணர்த்தி, நீ இந்த உலகத்தான்களுக்கு பின்னாடி ஓடக்கூடாது, உனக்கு ஒரே ஒரு ஹீரோ நானா மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி இந்த வசனத்திலிருந்து என்னை போதித்து என்னை புடமிட்ட ஆண்டவர் தம் பக்கமா என்னை இழுத்து கொண்டார். பலிபீடத்தில் ஆல்டர் கால் கொடுத்து, சினிமா நடிகனுக்கு பின்னாடி ஃபேனா இருக்கிறியா, வந்து ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடு அப்படின்னு சொன்ன பொழுது மேடைக்கு ஓடி வந்து, ஏசப்பா நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த வாலிபனில் நானும் ஒருவன். ஆனா இன்னைக்கு என்னையே பார்த்து, ஆனா நான் உங்களுக்கு ஃபேன்னு நிறைய பேர் ஓடி வராங்க. அல்லேலூயா. நான் பரலோகத்துக்கு போனவங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பார்த்து ஒரு வார்னிங் கொடுத்தார். உன்னை யாராவது பார்த்தாங்க நான் உங்களுக்கு பெரிய ஃபேன்னு சொல்லும் போது பல்ல இழிக்கிற இடத்துக்கு உனக்கு அனுப்பிடுவேன். அல்லேலூயா. தேவஜனமே நல்லா கவனிங்க. அந்நிய தேசத்துல வாசம் பண்ண யோசேப்பு, அவனை கர்த்தருடைய வசனம் புடமிட்டது. பாவம் செய்வதற்கு ஏதுவான வாய்ப்பே கிடைச்சாலும் அவன் அதை நெக்லெக்ட் பண்றான், அதை உதறி தள்ளிவிட்டு உண்மை உள்ளவனாயிருக்கிறான். என் தேவனுக்கு விரோதமான இப்படிப்பட்ட பெரிய பொல்லாங்கு நான் செய்வது எப்படி என்று சொல்லி துணியை கூட விட்டுட்டு ஓடி போயிடுறான். தேவஜனமே, இன்னைக்கு நாம எதையெல்லாம் விட்டு தூரமா வந்து இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள இருக்கிறோமோ அது எல்லாத்தையும் பிசாசு இன்னைக்கு உள்ளவே கொண்டு வரான். உள்ளுக்குள்ள கொண்டு வராங்கிறது நம்ம ஏதோ டிவி போட்டு சினிமா சர்ச்சில் பார்க்கிறோன்றது கிடையாது. இன்னைக்கு நமக்குள்ள உலகம் வந்து விட்டது. உலகத்தின் அனுபவங்கள் நமக்கு வருகிறது. உலகத்தின் வேஷம் இன்றைக்கு சபைகளுக்கு நடுவிலும் வருகிறது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுவேன். கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வார்த்தைக்கு மிஞ்சி எதை செஞ்சாலும் அது அவருக்கு பிடிக்காது. ராமன் சொல்லுங்க. ஆண்டவர் வார்த்தைக்கு மிஞ்சி எதை செய்தாலும் அந்த இடத்துல அபிஷேகத்தின் மேன்மை இருக்காது. இன்னைக்கு நிறைய இடங்களிலே ஏன் ஆவியானவர் ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள கிரியை செய்ய முடியலன்னா தங்களுடைய இஷ்டங்களின்படி ஜனங்கள் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கு இல்லாம போயிருச்சு, ஒழுக்கம் இல்லாம போயிருச்சு. எக்ஸாம் ஹால்ல உட்காந்து யாராவது போனை எடுத்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எக்ஸாம் எழுத விடுவாங்களா உங்களை? வாலிப பிள்ளைங்களை பார்த்து கேட்குறேன். நீங்கள் ஒரு இன்டர்வியூ போறீங்க, உங்கள் முன்னாடி உங்கள் ஆஃபீஸர் உட்காந்துருக்கிறாரு. யார் உங்களை செலக்ட் பண்ணி வேலையில் அப்பாயின்ட் பண்ண போகிறாரோ அவங்க முக்கியமாக எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? ஐ டு ஐ கான்டாக்ட். நீங்கள் ஒழுங்காக அவங்க முகத்தை கூட பார்த்து பேசலைன்னா யூ டசன்ட் ஹேவ் எனி கான்ஃபிடென்ஸ். உனக்கு எந்த கான்ஃபிடென்ஸுமே இல்லை, உனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. மேலேயே இந்த வேலைக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு முதல்ல அதை தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஆலயத்துக்குள்ள நீங்க இருக்கும்போது ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகளை பார்த்து கேட்குறேன், சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு போனை பார்க்காம இருக்கிறீங்களா? நீங்க எக்ஸாம் ஹாலில் போய் அப்படி இருக்க முடியுமா? இல்லை உங்க வேலை ஸ்தலத்துல தான் அப்படி இருக்க முடியுமா? ஆனால் சர்ச்சில் மட்டும் நமக்கு என்னங்க, தமிழ்ல அழகா ஒரு வார்த்தை இருக்கு, இலக்காரம். சர்ச்சில் மட்டும் நமக்கு என்னங்க, ஆபீஸ்க்கு லேட்டா போனா ஒழுங்கா சம்பளம் கொடுப்பாங்களா?
ஆனா சபைக்கு மட்டும் நீங்க நினைச்ச டைம் என்ன பண்ணுவீங்க? வேலைக்கு போகும்போது சோறே இல்லைனாலும் எங்கன்னா கேன்டீன்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம், எங்கன்னா ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு டைமுக்கு போயிடணும். பஸ்ஸையும் எதையாவது பிடிச்சி என்ன பண்ணுவீங்க? போயிடுவீங்க. ஆனா இங்க மட்டும் கறியை வாங்கி அதை செஞ்சு அதை வச்சு அதை பத்திரமா மூடி வச்சுட்டு வந்தாதான் நம்மளுக்கு வசனமே உள்ள இறங்கும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனம் உங்களை புடமிடுகிறதற்கு நீங்கள் இத்தனை வருட காலத்துல எத்தனை முறை உங்களை விட்டு கொடுத்ததுண்டு? பல வருஷமா சபைக்கு டைமுக்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பல வருஷமா சபையில அசட்டையா இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பல வருடமா ஆலயத்தை அவமதித்து விட்டு இல்ல ஆலயத்தை புறக்கணித்து விட்டு உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஓட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் வசனம் உங்களை புடமிடுவதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுத்தது உண்டா? தேவஜனம் இந்த மாலைகளில கர்த்தர் நம்மை உணர்த்துவாரா? அபிஷேகிக்கப்பட்ட வசனம் தன்னை புடமிடுகிறதற்கு விட்டு கொடுத்த யோசேப்பு இருக்கும் பொழுது அந்த வீடு தானியத்தினால் நிரம்பும், அந்த குடும்பம் தானியத்தினால் நிரம்பும், அந்த குடும்பம் செழிப்பினால் நிரம்பும். அநேகரை போஷிக்கிற ஜனமாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவஜனமே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நீங்க நோவாவுடைய வாழ்க்கையில பாப்பீங்கன்னா, நீங்க அழகா ஆதியாகமத்துல 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். அப்படியே யாத்திரையாகமம் கடைசி அதிகாரம் 40வது வசனம் 40வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். நோவாவும் கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். மோசேயும் தனக்கு கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தார்கள். ஐயா அம்மா நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு பிரியமே என்ன தெரியுமா? அவர் சொல்றபடி அப்படியே செய்யணும். இன்னைக்கு ஆலயங்களுக்கு நடுவில் நம்முடைய தனிப்பட்ட மனிதர்களாகிய நம்முடைய சரீரம், தேவனுடைய ஆலயமா இருக்கிற இந்த சரீரத்துக்குள்ள மகிமை இல்லாம, செழிப்பு இல்லாம பஞ்சம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? காரணம், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நடக்கிறது கிடையாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நோவாவுக்கு சொல்லும் பொழுது, நோவா, நான் தண்ணியினால இந்த உலகத்தை என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன். நீ ஒரு பேழையை செஞ்சு என்ன பண்ணிரு, ஜனங்களெல்லாம் உள்ள வரவைக்க ட்ரை பண்ண, வரலன்னா விட்டுரு. மிருக ஜீவன்களை என்ன பண்றேன்? உள்ள அனுப்புறேன். நீ உன் குடும்பத்தார சேஃபா என்ன பண்றீங்க? உள்ள வந்துருங்கன்னு சொல்லி ஒரு தரிசனம் மாதிரி உன்னை சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடல. உனக்கு நான் ஞானம் கொடுத்திருக்கிற நோவா, நீ அப்படியே செஞ்சு முடிச்சிருன்னு சொல்லல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரொம்ப பெக்யூலரா, ரொம்ப முக்கியமா, ஆழமா, என்ன மரம், அது எப்படி செய்யணும், அது எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு முழம் இருக்கணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், அதுக்கு நீ எப்படி பூசணும், எத்தனை அடுக்குகள் இருக்கணும், எங்க ஜன்னல் இருக்கணும், எங்க கதவு இருக்கணும், அந்த கதவு என்ன சைஸ்ல இருக்கணும்னு எல்லாத்தையும் ரொம்ப ப்ரீசைஸா சொல்றவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. மோசேக்கும் சொல்றார், மோசே, நான் வந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்கு ஒரு கூடாரத்தை கட்டு. நான் பெசலேயலுக்கும் உனக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கிறேன். பெசலேயல் ஆலயத்தின் பணிமுட்டுகள் எல்லாம் செய்யறதுக்கு அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறேன். அவன் செஞ்சு முடிச்சிருவான். உனக்கும் நான் ஞானத்தை கொடுக்கிறேன். நீ என்ன பண்ணு, செஞ்சு முடிச்சிருன்னு, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடிச்சிருன்னு, ஜஸ்ட் லைக் தட்னு ஆண்டவர் சொல்லிட்டு போல. ஆண்டவர் ரொம்ப தனித்தனியா எப்படி செய்யணும், எந்த அளவில் இருக்கணும், எந்த நூல், அந்த நூல் என்ன கலரு, எத்தனை முழ அகலம், பொண்ணுல எதை செய்யணும், வெள்ளியில எதை செய்யணும், வெண்கலத்துல எதை செய்யணும்,
பிரகாரம் எப்படி இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும், மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கணும், பிரகாரத்துல எப்படி இருக்கணும், பிரகாரத்துல என்ன இருக்கணும், பலிபீடம் இருக்கணும், வெண்கல தொட்டி இருக்கணும், பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள அந்த இடத்துல அப்ப மேஜை இருக்கணும், தூப பீடம் இருக்கணும், குத்து விளக்கு இருக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஒரு திரை இருக்கணும். அந்த திரைக்குள்ள கேருபீன்கள் அவர்கள் அதை வரையப்பட்டிருக்கணும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன வைக்கணும்ன்ற வரைக்கும் எவ்ரி டீடைல்ஸ். மத்தியானம் அருமையான நானும் தம்பியும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா உங்களுக்கு எந்த பைபிள் போர்ஷன் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டேன். நான் சொன்னேன், எனக்கு பஞ்சாங்கமத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஐயோ, அது கொஞ்சம் படிச்சால லைட்டாக போர் அடிக்கும்ல, ஆர்வமாக படித்தா எதுவுமே அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் ஏதோ ஒன்றை உங்கள் மேலே கற்பிச்சுட்டு செஞ்சு முடிச்சுன்னு சொல்கிறவர் கிடையாது. ஒவ்வொன்றத்தையும் ஆழமாக நீ இதை இப்படி செய், நீ இந்த விதமாக போ, உன் காலை நீ இந்த இடத்துல எடுத்து வைக்காத, உன் வார்த்தையை ஒரு நாள் இந்த இடத்துல என்ன பண்ணாத வைக்காத என்று சொல்லி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு. ஆனா நிறைய வேலைகளில் தேவ ஜனங்களாகினா அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல், அவருடைய வசனத்துக்கு இடம் கொடுக்காமல், நம்முடைய விருப்பமும் நம்முடைய சித்தமுமே பெரியது என்று சொல்லி அநேக வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை நிராகரிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளுக்கு கடிவாளம் போடுறதுக்கு விரும்புறதே கிடையாது. அந்த 32வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்லி 9வது வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலுடைய உன் கிட்டி சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் வேறு கழுதையை போல நீ இருக்க வேண்டாம். ஒரு மிருகத்தை போல ஆண்டவர் நம்மள நடத்த விரும்பல. உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பிள்ளைகளா பார்க்கிறாரு, அனிமல்ஸா பார்க்கல. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பிள்ளைகளாய் பார்க்கிறார். நமக்கு கடிவாளம் போட்டு நடத்துறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் விரும்புறது ஒன்னே ஒண்ணு, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல கண்ணை வச்சு இந்த காட்டுற பாதையில தான் நீ நடக்கணும்னு உனக்கு புத்தி சொல்லுவேன். ஆனா நீ அந்த காட்டுற பாதை எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, அந்த காட்டுற பாதை எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இல்லைன்னு சொல்லி நிராகரிப்பாய் என்றால் அங்குதான் உனக்குள்ள வறுமைகள் தொடங்குகிறது, அங்குதான் உனக்குள்ள ஏமாற்றங்கள் தொடங்குகிறது, அங்குதான் உங்கள் குடும்பங்களுக்குள்ளே சில சோர்வுகள், பலவீனங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் தொடங்க ஆரம்பிக்கிறது. தானியம் இல்லாமல் பஞ்சம் உண்டாகுகிறது. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வசன பஞ்சம் இருக்கும் என்றால் பொருளாதார பஞ்சம் இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள வசன பஞ்சம் இருக்கும் என்றால் சுகத்திற்கான பஞ்சம் இருக்கும். உங்க வீட்டுக்குள்ள வசன பஞ்சம் இருக்கும் என்றால் உங்க குடும்பத்தில் உள்ள சமாதானத்திற்கு ஏதுவான பஞ்சம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் உபாகமம் 28வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் அதில் சொல்றார், இந்த வசனத்தை கேட்டு இதன்படி நீ நடந்தனா இதுல சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் எல்லாம் வாழ்க்கையில உனக்கு பலிக்கும். 15 வசனம் தாண்டின பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளின்படி நீ நடக்காம போனா இதுல சொல்லப்படுகிற சாபனா உனக்கு நேரிடும். நல்லா கவனிங்க. மொத்தம் உபாகமம் 28க்கு உங்க வசனம் உங்க வேதத்தை திருப்பிங்கன்னா அப்படியே வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். 1லிருந்து 14வது வசனம் வரைக்கும் தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பேசியிருக்கிறார். அதுல எல்லா வசனத்திலையும் கிடையாது. வெறும் 14 வரைக்கும் தான் ஆசீர்வாதத்தை பத்தி ஒரு கண்டென்ட் இருக்குது. அதுக்கப்புறமா 15லிருந்து 68 கணக்குல நான் கொஞ்சம் வீக். 68ல 14 போச்சுன்னா எவ்வளவுங்க? 54 வசனம் ஆண்டவர் சாபமா தான் விட்டு வச்சிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? தேவ ஜனமே, இன்னைக்கு நம்மளோட குடும்பங்களுக்குள்ள சில வேளைகளில் போராட்டங்கள் இருக்கிறது. விசேஷமாக நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம மனசு பதறும்.
நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு மிகப்பெரிய சோர்வு நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஏன் சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க தெரியுமா? அடிக்கடி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, என் பிள்ளை என் கையிலேயே இல்லை, அடங்க மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. அதுக்குதான் வசனம் அழகா அதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 32வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. உன் குமாரரும் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்து போ. உன் கையில் பலனில்லாது இருக்கும். சில வேளையில பிள்ளைங்களை குறிச்சு மனசு பதறது இல்லையா? எங்க போறாங்க எங்க வர்றாங்கன்னு தெரியல, யாரு கூட போய் சுத்துறாங்கன்னு தெரியல. அவர்களை பார்த்து பார்த்து கண்கள் பூத்து போதான். விசேஷமா என்ன இல்லையா? கையில பலன் இல்லையா? நீங்க சொல்றீங்க இல்லையா, என் கையில என் பிள்ளை, உங்க கையில பலன் இருந்தா உங்க பிள்ளைய நீங்க இருக்க என்ன பண்ணுவீங்க? குடிச்சு வைப்பீங்க. இன்னைக்கு ஏன் உங்க பிள்ளைங்க உங்க கண்ட்ரோல்ல இல்ல தெரியுமா? காரணம் வசனம் உங்களை புடமிடுகிறது இருக்கு. நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வீட்டையும் விட்டு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று ஆண்டவர் 15வது வசனத்துல சொன்னார். இன்றைக்கு ஏன் கையில பலன் இல்லை? இன்றைக்கு ஏன் பிள்ளைகளை பார்த்து பார்த்து கண்கள் பூத்து போகிறது? அந்நியர்கள் கைகளிலே அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுவார்களா? இதனுடைய ஆழமான அர்த்தம் என்னன்னா, அவர்கள் அடிமைத்தனத்துக்கு உட்படுவார்கள், அவர்கள் அடிமைகளாக இருப்பார்கள். இன்றைக்கு உங்க பிள்ளைங்க அடிமைகளாக இருக்கிறார்கள். ஒண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிமையா இருக்கிறாங்க, இல்லைன்னா போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க, இல்லைன்னா இந்த போனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள்ள ஏன் இந்த சூழல்? கானானுக்குள்ள பஞ்சம் இருக்கிறது போல ஆவிக்குரிய ஜனமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக வாக்குத்தத்தத்தின் பங்காளிகளாக இருக்கிற நம்முடைய குடும்பங்களுக்குள்ள பலன் இல்லை. நம்முடைய குடும்பங்களுக்குள்ள பஞ்சம் இருக்கிறது. காரணம் வசனம் நம்மை புடமிடுவதற்கு நாம் நம்மை விட்டு கொடுக்கவில்லை. நம்முடைய சுய ஆசைகள் விருப்பங்களே நமக்கு மிகவும் ஏதுவானதாய் முக்கியமானதாய் காணப்படுது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? வேதத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார், லோத்து என்கிறதான மனிதன். நீங்கள் ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது லோத்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்று தன் கண்ணுக்கு எது ரொம்ப அழகா பட்டுச்சோ அவன் அதை தேடி ஓடினான். அவன் பார்த்தது if I am not wrong 19வது அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு வரும் பொழுது அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அந்த இடத்துல சோவாருக்கு போகும் வழி மட்டும் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்துதான். நல்லா கவனிங்க. அவன் பார்த்து தன் கண்ணுக்கு இதுதான் ரொம்ப சேஃப்டி, நம்ம குடும்பத்துக்கு இதுதான் பிரயோஜனமானது, என் கையில் இருக்கிற எல்லா சம்பத்துகளும், என் கையில் இருக்கிற மிருக ஜீவன்கள் எல்லாம் நல்லா வளரணும்னா எனக்கு தண்ணி நல்லா கிடைக்கணும், நான் விதைச்சா செழுமை எனக்கு உண்டாகணும்னு சொல்லி செழுமை இருக்கிற இடமா பார்த்து தெரிந்து கொண்டான். ஆனா அந்த இடத்துல பாவம் இருக்கிறதை அவன் உணராமல் போனான். ஆனா பாவம் அங்க பெருக 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 அந்த இடத்தை தேவன் அழிக்கும்படியாக தீர்மானம் கொண்டார். இப்ப ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அதை அழிக்கணும்னு பார்க்கும் பொழுது இந்த லோத்துவ தேவ தூதர்கள் தேவ மனிதர்கள் என்ன பண்றாங்க? துரிதப்படுத்துறாங்க. நீங்க ஆதியாகமோ 19வது அதிகாரத்துல
15வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, ஆ. பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் ஆ. நீ அழியாதபடிக்கு ஆ. எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவனை என்ன பண்ணாங்களா? துரிதப்படுத்துறாங்க. சீக்கிரமா இந்த இடத்துல கிளம்பி போப்பா, ஆண்டவர் எங்களை அழிக்கும்படி அனுப்பிச்சிருக்கிறாரு. நாங்க அவர் சொன்ன நேரத்துக்கு இதை அழித்தே ஆக வேண்டும் என்பது எங்கள் மேல விழுந்திருக்கிற கட்டளை. நீ வேகமா இந்த இடத்துல இருந்து கிளம்பு. ஆனா அதுக்கு அடுத்த வசனத்தின் ஆரம்ப வரிகளை சொல்லுகிறது, அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானா? தாமதம் பண்ணிக்கிட்டு இருந்தானா? ஐயா அம்மா, அவன் இந்த உலகத்திற்குரிய பார்வையிலே இருக்கிறான். அவன் ஏன் தெரியுமா தாமதம் பண்ணிக்கிட்டு இருந்தான்? நான் 2 குமாரத்திகளுக்கும் அதே ஊர்ல மாப்பிள்ளை பார்த்திருந்தான். என்ன பார்த்திருந்தான்? மாப்பிள்ளை பார்த்திருந்தான். அவங்க கிட்ட போய் சொன்னான், எப்பா உங்களை தான் என் பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளையா பார்த்திருக்கிறேன், இந்த ஊரை ஆண்டவர் அழிக்க போறேன்னு சொல்றாரு, தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, என் கூட கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க என்ன பண்ணல, கேட்கல. எப்படியாவது கன்வின்ஸ் ஆகி அவங்க வந்துருவாங்கன்னு அவன் எதிர்பார்த்துட்டே தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவன் தாமதத்தை பார்த்து கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார். ஐயம்மா, நிறைய வேலையில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு இணங்காமல் நம்ம தாமதம் பண்றோம் இல்லையா? சில வேளையில் அவருடைய கிருபையினால கர்த்தர் நம்மளை வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆமேன் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமையே. அல்லேலூயா. Delayed obedience is disobedience. தாமதமா கீழ்ப்படிறது கீழ்ப்படியாமை தான். அல்லேலூயா. சில டைம்ல நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு போடு போட்டாதான் நமக்கு என்ன வரும்? புத்தி வரும். அல்லேலூயா. அந்த இளைய குமாரனோட கதையை பாருங்க. அவன் அப்பா கிட்ட இருந்து எல்லா ஆஸ்திகளையும் என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டு போயிட்டான். அவன் வாழ்ந்து வந்த பகுதியில பஞ்சம் உண்டாகுது. பஞ்சம் உண்டாகும் போது இருக்கிற கொஞ்ச நெஞ்ச காசம் என்ன ஆயிருது? செலவழிந்து போகுது. சாப்பாட்டுக்கே வழி இல்லை. பண்ணி தின்ற தவிழ சாப்பிடுறதுக்கு கூட அதை கூட அவனுக்கு கொடுக்கறதுக்கு அங்க யாருமே ஆளு இல்லை. அந்த நிலைமை வந்த பிறகுதான் சாருக்கு புத்தியே தெரியுது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இப்ப யோசேப்புடைய அண்ணன்மாருக்கு புத்தி தெளிவு வருது. எப்ப தெரியுமா தெளிவு வருது? பஞ்சம் வந்த பிறகு எவனை தூக்கி குழியில போட்டாங்களோ அவன்கிட்டயே போயிட்டு இப்ப தானியத்துக்காக கையேந்தி நிக்கிறாங்க தெரியுமா? அவன் தான் அவருடைய சகோதரன் என்று அறிந்த பின்பு, ஐயோ எங்கள் சகோதரன் என்னை கொன்று விடுவானோ என்று சொல்லி புத்தி தெளிவு அப்பதான் வருது. ஆனா அவன் சொல்றான், ஜீவ ரட்சணியம் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். அல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், ஜீவ ரட்சணியம் செய்வதற்காக உங்கள் உறவினர்களுக்கு நடுவில் இருந்து சத்தியத்தின் பாதையில வசனத்தினால புடமிடப்படுவதற்கு கர்த்தர் சபையின் நடுவில் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த லோத்துவுக்கு வருவோம். லோத்து அப்படி இந்த பார்வையில பார்க்கிறான். அவன் கண்ணுக்கு அந்த 2 மாப்பிள்ளை தான் நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்க போல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வேளையில பெற்றோர்கள் நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? மாம்சத்தின் பார்வையில எல்லாத்தையும் பார்த்து கணக்கு போடுது. பிள்ளைங்க அவங்க வயசுக்கு 1000 காரியங்களை பார்த்துட்டு இதுதான் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அது அவங்க வயசு. ஆனா இத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்பேன், உங்க பிள்ளைங்களை குறிச்ச தரிசனம் என்னன்னு உங்களால தைரியமா சொல்ல முடியுமா?
ஆவியில நடத்தப்படுற பாத்திரமா நீங்க இருப்பீங்கன்னா, நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்னவா இருக்க போகுது, எப்படிப்பட்ட திருமணம் அவங்களுக்கு நடக்க போகுது, எங்க வேலை பார்க்க போறாங்க, என்ன படிக்க போறாங்கன்னு சொல்லி குட்டி குழந்தையில இருந்து நீங்க அவங்களுக்காக ஒரு தெளிவுள்ளவங்களா இருப்பீங்க. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உடையவர்களா இருப்பீங்கன்னா, இந்த ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாருன்னா, உங்க பிள்ளைங்களை குறிச்சு என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. நீங்க சொல்றீங்களே அடிக்கடிக்கு உங்க பிள்ளைங்களை பார்த்துட்டு, உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க பிள்ளைங்களை குறிச்சு தெளிவான தரிசனம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, பிள்ளைங்க கொஞ்சம் படிப்புல கம்மியா இருக்கும் பொழுது உன்னை எரும மாடுதான் மேய்க்க விட போறேன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை கடந்து வராது எந்த பிள்ளைங்களுமே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஏன் நம்ம அப்படி சொல்றோம்? சில டைம் கோபத்துக்கு கூட சொல்றோம். ஆனா சில பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அந்த அப்பா அம்மாவுக்கு இவன் என்னவா மாற போறான், இந்த பிள்ளை என்னவா மாற போகுது, ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அல்லேலூயா. ஏன் அந்த வேதனை, ஏன் அந்த பலவீனம்? வசனத்துக்கு இடம் கொடுக்காததுனால. இந்த லோத்து இப்ப ஆண்டவர் கிருபை பாராட்டி இரக்கம் பாராட்டி கையை பிடிச்சிட்டு வெளியில கொண்டு வந்து விட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? 19வது அதிகாரத்துல 17வது வசனம் யாரா வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். நீ அழியாதபடிக்கு எங்க ஓடிப்போ சொல்றாங்க? மலைக்கு ஓடிப்போ. ஆண்டவர் சொல்றாரு, லோத்தே உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு எங்க ஓடிப்போ? மலைக்கு ஓடிப்போன்னு ஆண்டவர் சொன்னார். ஐயா அம்மா, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த லோத்து என்ன தெரியுமா பண்றான்? அடுத்தது லோத்து இமிடியட்டா ஆண்டவரை பார்த்து, அதற்கு லோத்து அப்படி அல்ல ஆண்டவரே, நம்ம பண்ற ஒரு வேலையை லோத்து அன்னைக்கே பண்ணிருக்கிறார். உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சில வேலைகளிலே ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குறீங்க தெரியுமா? அந்த வேலை லோத்தனுடைய வேலை. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்ற, உன் ஜீவன் தப்ப என்ன பண்ணு? ஏன்னா அக்கினினால கந்தகத்தினால நான் அழிக்க போகிற இந்த இடத்துல என்ன பண்ணாங்க? சம பூமியில நிக்காத மலைக்கு ஓடி போயிரு. அல்லேலூயா. ஆனா லோத்து அப்படி இல்ல ஆண்டவரே, நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி இல்ல ஆண்டவரே, இந்த பிரச்சனை எனக்கு கிடையாது, அந்த அக்கா முகட போட்டுக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் எனக்கு தெரியும், அவங்க வீட்டுல தான் இந்த மாதிரி நடக்குது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அவருக்கே ஐடியா கொடுப்போம். ஆண்டவர் சொல்ற, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணு. இல்ல ஆண்டவரே, இன்னும் 2 நாள்ல வீட்டு கல்யாணம் ஒண்ணு இருக்குது, பிரியாணி சாப்பிட வேண்டியது இருக்குது, அதனால அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்றேன்? உபவாசம் போட்டுக்கிறேன். ஆண்டவர் உபவாசம் போடுன்னு சொல்லுவார். இல்ல ஆண்டவரே, உங்களுக்கே தெரியும், எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, என்னால என்ன பண்ண முடியாது, உபவாசம் போட முடியாது. அல்லேலூயா. நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. சில டைம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கும்போது அப்படியே அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் எப்போ முடியும்னு அப்படியே ஒரு மாதிரி வயிற்றுல அடி வயிற்றுல ஒரு பசி ஒன்று எழும்பும். ஆனா இதுவே வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு 2 நாள் கூட சாப்பிடாம உட்காந்து இருப்பாங்க, அப்போ எந்த பசியும் வராது. ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்தால் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி பசி வயிற்று போட்டு விரட்டும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இந்த வேலையை நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவருடைய வசனம் உங்களை புடமிடுகிறதுக்கு இடம் கொடுப்பீங்கன்னா அவர் வல்லமையுள்ள கிரியைகளை செய்வார். ஆனால் இந்த லோத்து இடம் கொடுக்கவில்லை. அப்படி அல்ல ஆண்டவரே, என்னால மலை மேலெல்லாம் ஏற முடியாது, என்னால என்ன பண்ண முடியாது,
மலை மேல என்னால ஏற முடியாது. அவன் சொல்றான், உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை அவன் புரிந்து கொள்ளவே இல்லை. நீ ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீ ஜீவனோடு கூட இருக்கும்படியான உன்னை மலைக்கு ஓடிப்போ சொல்றார். சமபூமியில நிக்காதன்னு சொல்றார், நில்லாம ஓடி போன்னு சொல்றாரு. ஆனா இவன் சொல்லுகிறான், நான் மலைக்கு ஓடி போனால் தீங்கு என்னை பின்தொடரும், நான் மரித்து போவேன். அல்லேலூயா. ஆனா இமிடியேட்டா சொல்றான், என்ன தெரியுமா சொல்றான்? அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போய் தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றார். அந்த ஊர் தான் சோவார். எந்த பட்டணத்தை பார்த்து இது எகிப்து தேசம் போலவும் இருக்குது, இது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருக்குது அப்படின்னு எந்த பட்டணத்தை வழியை குறிச்சு அவன் பிரமித்தானோ அந்த பட்டணத்தை விட்டுறதுக்கு அவனுக்கு மனசே இல்லை. மலைக்கு ஓடி போயிட்டா எனக்கு எப்படி தண்ணி கிடைக்கும், மலைக்கு ஓடி போயிட்டா என்னால எப்படி பயிரிட முடியும், மலைக்கு ஓடி போயிட்டா என்னால எப்படி ஆசீர்வாதத்தை காண முடியும், மலைக்கு ஓடி போயிட்டா என்னால எனக்கு எப்படி சோர்ஸ் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க சொல்ற வார்த்தையின்படி பார்த்தா என் வியாபாரத்துல எனக்கு லாபமே கிடைக்காது. ஆண்டவரே, நீங்க சொல்ற வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிஞ்சு நடந்தா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பைத்தியமா பார்ப்பாங்க. உனக்கு பழைக்க தெரியல, உனக்கு வியாபாரம் பண்ண தெரியல, உனக்கு வாயிலே இல்ல. வாய் உள்ள புள்ளதான் என்ன பண்ணுமா? பிழைக்கும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், வேதத்தின்படி நீங்கள் பிழைக்க வேண்டும் என்றால் உங்க வாயை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க எரிகோ மதில என்ன பண்ணாங்க? சுற்றி வந்து ஆர்ப்பரித்து அதை இடிந்து விழ தள்ளினார்கள். ஆனா நல்லா கவனிங்க, அந்த இடத்துலதான் ஆண்டவர் ஒரு முக்கியமான வேலையை பார்த்தார். நம்ம வாய் எவ்வளவு முக்கியமானது. நமக்கு ஜெயம் கிடைக்கணும்னா வசனத்தின் பிரகாரம் நம்மளுடைய நாவை எப்படி காத்து கொண்டா நமக்கு ஜெயம் வரும்னு சொல்றேன். நீங்க நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு உங்க வேதத்தை திருப்புறீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் அழகா ஒரு காரியத்தை சொல்றார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல ஒரே நிமிஷம் இல்லை, ஒரே நிமிஷம். நியாயாதிபதிகள் இல்லை, யோசுவா 6ஆம் அதிகாரம் இருக்கு. யோசுவா 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீ ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தார். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஏன் உங்க வாயிலிருந்து ஒரு சத்தமும் காட்டாமல் இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஏன் ஆண்டவர் சொன்ன இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி? ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க வாயை வச்சு சும்மா இருக்கவே உடம்பி தள்ளுவாங்க. அல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கிற மதில், உங்களை சுத்தி இருக்கிற அலங்கம் நீங்க சுதந்திரிக்க கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிற எல்லா காரியமும் நிர்மூலமா போனோம்னா வாயை வச்சுக்கின்னு கரெக்டா இருக்கணும். புலம்ப கூட, முறுமுறுக்க கூட. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இந்த ஜனங்க சாதாரணமா நந்து வந்தாலே எங்களுக்கு வெங்காயம் இல்லை, பூண்டு இல்லை, எங்களுக்கு காடை இல்லை, எங்களுக்கு மண்ணா இல்லைன்னு புலம்புவாங்க. இப்ப 7 நாள் வேற சுத்தம் உள்ள போறோம். சில டைம் குருத்தொலை ஞாயிறு போன இந்த வருஷம்
குருத்துவலை நாயருக்கு என்னை 2 சர்ச்சில் கூப்பிட்டுருந்தாங்க. காலையில் நான் கரெக்ட் டைமுக்கு போயிட்டேன். நான் போனப்போ சர்ச்சில் காக்கா கூட இல்லை. அப்போ தான் எல்லாம் அந்த குருத்துவலை நாயர் ப்ரொசஷன் முடிச்சுட்டு வராங்க. வந்து கொஞ்ச நேரம் தான் பார்த்தா ஒரே சத்தம். என்னடான்னு பார்த்தா ரஸ்னா கொடுக்குறாங்க போல. ரஸ்னாவும் ஒரு கேக்கும் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம ஆளுங்க மல்லு கட்டின்னு இருக்கிறாங்க. இல்லையா கவனிக்கிறீங்களா? விபிஎஸ்ல சில டைம் ப்ரொசஷன் போகும். நான்லாம் சின்ன வயசில் விபிஎஸ்க்கு போகும்போது அப்படியே எங்கள் ஏரியாவே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். மெயின் ரோட்டை சுற்றி வரும் பொழுது எப்படா சர்ச்சுக்கு போவோம், ரஸ்னா கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இல்லையா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஜனங்களை நீங்கள் ஒரு வாயை மூணு அமைதியாக இருக்கணும், ஒரு பேச்சும் புறப்படக்கூடாது, எந்த சத்தமும் காட்டாமல் இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லாமல் இருந்திருப்பாருங்க. இந்த ஜனங்க ஒரு ரவுண்டு சுற்றி வந்ததுக்கே மோசே கிட்ட, மோசே ஒரு மோர் கொடுத்துடக்கூடாதா? இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டு சுற்றிட்டு வந்தோமே, ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்துடக்கூடாதா? சொல்லியிருப்பாங்களா? மாட்டாங்க. ஆண்டவர் அதனால தான் ஸ்கெட்ச் போட்டு தூக்குனார். அவங்கள வாயே திறக்க கூடாது. இல்லையா? உங்க வீட்டில் இருக்கிற பெரிய மதில், உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் சண்டை, பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை, பெரிய மதில் ரொம்ப நாளா அப்படியே இருந்துகிட்டே இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த மதில நான் துதினால உடைக்கணும்னா துதிக்கிற நீ அமைதியா இருக்கணும். இங்க நல்லா துதிச்சுட்டு ஆண்டவரை போராட்டம் மாறணும். அங்க போனோம் அப்படின்னு ஒரு வெறி உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாற்றமும் வராது. அல்லேலூயா. துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. இந்த கோர்ட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாய்தா மேலே வாய்தா போட்டு என்ன பண்ணுவாங்க, இழுத்துக்கிட்டே இருப்பாங்க கேஸை. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுவாங்க, கோர்ட்டில் கேஸ் இழுப்பறியாக இருக்கிறதுக்கு வாய்தா மேலே வாய்தா போடுற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை இழுப்பறியாக இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் வாய்தா. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அவர் வசனத்தினால என்னை புடமிடுவதற்கு, மகளே மகனே நீ அமைதியா இரு, நீ துதிச்சுட்டு வந்துட்ட இல்லையா, நீ முழங்கால் படிட்டு ஜெபித்து விட்டாய் அல்லவா, உன் கண்ணீரை என் சன்னிதானத்திலே ஊற்றி விட்டாய் அல்லவா, நான் கிரியை செய்யும்படி நீ கொஞ்சம் உன் ஸ்தானத்துல அமைதியா இரு. உங்கள் அமைதியை கெடுப்பதற்கு பிசாசு எவ்விதத்துல வந்து உங்களை ப்ரோவோக் பண்ணிக்கிட்டே இருப்பான், உங்களை சீண்டிக்கிட்டே இருப்பான். நீ சண்டை போடு. அல்லேலூயா. நீ இதெல்லாம் அமைதியா இருந்தா அவ்வளவுதான், உன்னை அப்படியே அமுத்திடுவாங்க. அல்லேலூயா. பக்கத்துல எஸ்பெஷலி லேடிஸ் மட்டும் நான் சொல்றது அப்படியே சொல்லுவீங்களா? உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி, கல்யாணம் ஆனவங்க மட்டும் சொல்லுங்கம்மா. சில டைம் வீட்டில் சண்டை வரும்போது ஒரு மாதிரி சண்டை போட்டு வீட்டுக்கார அமைதியாகிட்ட பிறகு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா? உள்ளுக்குள்ள ஒரு சமாதானம் வரும் தெரியுமா? அது ஆண்டவரிடத்துல இருந்து வரல. நீங்க சொல்லுங்க, முட்டி போட்டு ஜாம் பண்ணி சண்டையை நிறுத்துறீங்களா, இல்ல அப்படியே அவர் ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணி சண்டையை நிறுத்துறீங்களா? உங்க வாய் ஜாலத்தினால சண்டையை நிறுத்துனீங்கன்னா அதுக்கு கமா விழுந்துகிட்டே இருக்கும், அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும், அது நீடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா என்று நீங்கள் முழங்காலில நின்று கர்த்தர் அமைதியா இருக்க சொல்லும் பொழுது அமைதியா இருந்து ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நடந்து கொண்டு வசனம் உங்களை புடமிடுகிறதுக்கு விட்டு கொடுக்கிறீங்களோ, அன்று தேவன் தம்முடைய மகத்துவமுள்ள கிரியைகளை உங்கள் குடும்பங்களுக்குள்ள செய்வார். உங்கள் குடும்பங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? வசனம் புடமிடுகிறதற்கு நீங்க உங்களை விட்டு கொடுக்கணும். வசனம் இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்காமா? குடும்பமா உட்காந்து வசனத்தை தியானிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க பிள்ளைங்க எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்க? உங்க பிள்ளைங்க தவறுதலாக யாராவது ஒருத்தர் தங்கள் கண்களின் இச்சைகளின் பிரகாரம் விருப்பப்பட்டுட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஆளுதான், கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு கூட நீங்க என்ன பண்ணிடுறீங்க? கல்யாணம் பண்ணி வச்சிடுறீங்க.
ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வசனத்தை கொடுத்திருக்கிறீங்களா? வசன ஞானம் இன்றைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு இருக்கிறதா? வசனத்தின் வெளிச்சம் இன்றைக்கு உங்க வீடுகளுக்குள்ள இருக்கிறதா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சென்னையில ஒரு முறை ஒரு செக் சைன் வாங்குறதுக்காக வடபழனிக்கு நான் போயிருந்தேன். அப்போ நான் அடிக்கடிக்கு மாதத்துக்கு ஒரு முறை அங்கே நான் போவேன். அப்போ நான் போகும்போது ஒரு ஆவிக்குரிய குடும்பம் எப்பொழுதுமே ஃபாதர் பெர்க்மன் ஸ்பாட் அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில் ஏதாவது ஒரு வசனத்தை போட்டுட்டு அங்கே டிவியில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பம் அப்படின்னா அங்கே கடந்து போயிடுவேன். ஆனால் ஒரு முறை நான் அந்த மாதிரி கடந்து போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற பையன் அழுதுகிட்டே இருக்கிறான், உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான். நான் போயிட்டு செக்கு சைன் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரேன். ஸ்கூல் வேனு வெளியில் நிற்குது. அந்த பையன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நின்று அவங்க அப்பா கிட்ட அழுதுகிட்டே இருக்கிறான். அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் வந்து சொல்கிறேன்ப்பா, நான் வந்து சொல்கிறேன்ப்பான்றான். அந்த பையன் மிஞ்சு போனால் 2வது தான் படிப்பான். எவ்வளோங்க? 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிப்பான் அந்த பையன். அவங்க அப்பா வாயில இருந்து வந்த வார்த்தை, அது வரைக்கும் அந்த மனுஷனை நான் திட்டிக்கிட்டு இருந்தேன். காலாங்கத்தால பச்சை பிள்ளை எப்படி கொடுமைப்படுத்துறான் பாரு இந்த ஆளு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை பைபிள் வசனம் படிச்சு ஒப்பிக்க சொன்னா இல்லையாடா? ஒரு வசனம் உன்னால படிச்சு ஒப்பிக்க முடியாதா? சின்ன வசனத்தை தானே உனக்கு கொடுத்தேன். வேனு போன போது நீ இதை ஒப்பிச்சுட்டு நான் உன்னை நானே ஸ்கூல்ல எடுத்துட்டு போய் விடுறேன். வேனு வெளியில நிக்குது. அவங்க அப்பா கையை கட்டி நீ போப்பா, அவன் வரமாட்டான் இன்னைக்கு அப்படின்ற. அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிற சாட்சி என்ன தெரியுமா? என் தாயார் எனக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு வேத வசனத்தை கொடுத்தார்கள். நீ வசனத்தை ஒப்பிச்சாதான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு. இதை நான் பாஸ்டர் டி மோகன் வாயிலிருந்து கேட்டிருக்கிறேன். அகஸ்டின் ஜெபகுமார் அங்கிள் வாயிலிருந்து கேட்டிருக்கிறேன். அநேக இன்னும் பரிசுத்தவான்களோட வாயிலிருந்து கேட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையிலும் சரி, நான் ஒரு டீ பைத்தியம். சின்ன வயசுல இருந்து ஒரு குட்டி சொம்பு எங்க வீட்டில் இருக்கும். அதுலதான் எங்க அம்மா டீ கொடுப்பாங்க. அந்த சொம்புல டீ குடிக்கணுன்றதுக்காக வசனம் படிச்சு ஒப்பிப்பேன். எங்க அம்மா இவனுக்கு இதுதான் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு, நீ சங்கீதம் 91 படிச்சுட்டு வா உனக்கு டீ கொடுக்குறேன், சங்கீதம் 23 படிச்சுட்டு வா உனக்கு டீ கொடுக்குறேன். இப்படியே சொல்லி சொல்லி நிறைய சங்கீதம் எங்க அம்மா என்ன படிக்க வச்சாங்க. இன்னைக்கு நிறைய வேலையில நான் ரெஃபரன்ஸ் பைபிளை பார்த்து சொல்லவே மாட்டேன், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்குது. ஏன் தெரியுமா? அன்று நான் படித்த வசனங்கள் இன்றளவும் இந்த சில்லைக்குள்ள இருக்கும்படி தேவன் தயை பாராட்டுகிறார். ஒவ்வொரு முறையும் இந்த வசனம் என்னை புடமிட்டு கொண்டே இருக்கிறது, என்னை நடத்தி கொண்டே இருக்கிறது, என்னை ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. ஐயம்மா, ஒரு ஊழியக்காரனா, ஒரு வாலிபமான ஊழியக்காரனா இந்த வசனம் என்னை புடமிடுகிறத என் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நான் களி கூர்ந்து கொண்டே இருக்கிறேன். Nobody is perfect in this world. இந்த உலகத்தில் உள்ள நாம் யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எவ்வளோ பெரிய பரிசுத்தமான பிஷப்பு போப்புன்னு சொன்னா கூட சரி, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாம் மாம்சமான மனிதர்கள் தான். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், இந்த வசனம் உங்களை புடமிடுகிறதுக்கு நீங்க உங்களை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் நீதிமான், நீங்க தான் அந்த பரிசுத்தவான். வசனம் ஒண்ணு சொல்லும், அதுக்கு உங்க மனசே ஒத்து வரலனால இல்ல ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கானது என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்னு வசனத்துக்கு முன்பாக நீங்க உங்களை தாழ்த்துவீங்கன்னா அந்த வசனம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யும். அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் சவுதி அரேபியா பட்டணத்தில் இருக்கும் பொழுது நான் வேற ஒரு ஊருக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு ஊழியம் பண்ணுறதுக்காக போயிட்டேன். என் ஒய்ஃபு நாங்கள் வசித்து வந்த வீட்டில் இருந்தாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தாங்க. எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சில கசப்பான அனுபவங்கள், எனக்கும் என் மாமனார் மாமியாருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அப்போ நான் இமீடியட்டாக என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், அம்மா இது வசனத்துக்கு புறமானது. அவங்க எல்லாம் ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க. அப்போ சில உலக வழக்குகளை நிறைவேற்றுகிறதுக்கு அவங்க செயல்படும் பொழுது நான் சொன்னேன், நான் வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறவன், இதுக்கு ஒரு நாள் உடன்பட மாட்டேன்னு சொல்லி நான் பயங்கரமாக என் மனைவியை சத்தம் போடுறேன். என் மனைவி வாயில்லாத பூச்சி, அமைதியாக இருப்பா. எது வந்தாலும் எதனா சொன்னால் கூட அழதான் செய்வாளே தவிர வேற எதையும் பண்ண மாட்டேன். இப்போ நான் பயங்கரமாக திட்டுறேன், அவன் அமைதியாக அழுதுகிட்டே இருக்கா. நான் திட்டிட்டு ஒரு மணி நேரம் நல்லா பேசிட்டு ஃபோனை வச்சுட்டேன். மறுநாள் காலையில் நான் ஒரு சபையில் போய் பிரசங்கம் பண்ணணும். முட்டி போட்டு, ஆண்டவரே எனக்கு சமாதானமே இல்லை, நான் எப்படி ஆண்டவரை போய் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் தீமோத்தேயுவின் ஒரு வசனத்தை எனக்கு காமிச்சு கொடுத்து சொன்னார்.
ஊழியக்காரன் சண்டை பண்ணாதவனா இருக்கணுமா? அல்லேலூயா. நான் உடனே ஆண்டவர்கிட்ட வாதாடுறேன், உங்க வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறதுக்காக நான் சண்டை போட்டேன், இப்ப நீங்க எனக்கே வந்து ஊழியக்காரன் சண்டை பண்ணாதான் இருக்கணும்னு சொல்றீங்களே. ஆண்டவர் சொன்னாரு, தம்பி நீ கேட்கிற காரியம் நியாயமானதுதான், ஆனா நியாயமான விதத்துல கேளு. நீ உன் மனைவியை திட்டுறதுனாலே கடிந்து கொள்ளுகிறதுனாலே அவன் என்ன பண்ண முடியும்? நீ யாருக்கிட்ட என்ன தொகை பேசணுமோ அவங்க கிட்ட பேசாம ஒரு மனைவியை நீ கரைச்சி கொட்டுறதுனால உனக்கு என்ன லாபம் வரப்போகிறது? அவகிட்ட அன்பா பேசுன்னு சொன்ன உடனே இம்மீடியட்டா எந்த யோசனையும் இல்லாம திரும்பி ஃபோன் பண்ணி எதனா தப்பா உனக்கு ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா சாரிமா அப்படின்னு சொல்லி அவகிட்ட அன்பா பேசி அதுக்கப்புறமா போனை வச்ச பிறகுதான் எனக்கு நிம்மதியா தூக்கமே வந்தது. அல்லேலூயா. வசனம் புடப்படுறதுக்கு நீங்க உங்களை விட்டு கொடுக்குறீங்களா? வசனம் உங்களை டிசிப்ளின் பண்ணும் பொழுது, வசனம் உங்கள் சரீரத்துல இருக்கிற ரணங்கள் ஆறும்படி உங்களை சீழ் பிதுக்கும் பொழுது அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்களா? இந்த யோசேப்பு தேவனுடைய வார்த்தை தன்னை புடமிடுகிறதுக்கு எந்த ஸ்தானத்திலும் தன்னுடைய தரிசனத்திலிருந்து விட்டு விலகாமல் அவன் சங்குலிகளினாலே இரும்பினாலே கட்டப்பட்டவனாய் இருந்தான். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்தான். இன்னைக்கு இந்த உலகம் எத்தனை பெரிய கட்டுகளினால் உங்களை கட்டி வைத்திருக்கட்டும், எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தினால் உங்களை முடக்கி வைத்திருக்கட்டும், உங்களுக்கு ஒத்தாசையாய் உங்களை வழி நடத்துகிற, போதித்து நடத்துகிற ஒரு உண்மையும் உத்தமம் உள்ள தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரி, நீங்க ஏன் உங்க பிசினஸ் டவுனா இருக்குது தெரியுமா? வசனத்துக்கு நீங்க இடம் கொடுக்கல, ஆலயத்துக்கு நீங்க இடம் கொடுக்கல. பிசினஸ் நல்லா நடக்குதுன்னு சொல்லி சர்ச்சை கூட கட்டடிச்சுட்டு நீங்க போய் வியாபாரம் பண்றதுதான் உங்க பிசினஸ் வளராம இருக்கிறதுக்கு காரணம். உங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியமான தீர்மானம் எடுத்து பாருங்க. கர்த்தர் உங்க பிசினஸ் ஆசீர்வதிப்பார். எங்கள் பட்டணத்தில் ஒரு குடும்பம் உண்டு, அலிஸ் குடும்பம். இன்னைக்கு அவர்களுடைய வீட்டினுடைய காம்பவுண்டுக்குள்ள தான் நான் மாசம் மாசம் மீட்டிங் நடத்துறேன். நான் ஒரு ஹாலுக்குள்ள நடத்தினேன். அந்த ஹாலுக்கு நான் ஆல்மோஸ்ட் 8000 ரூபாய் பே பண்ணேன். அன்று வசனத்தை அந்த வீட்டில் உள்ள ஒரு சகோதரர் வாசலில் நின்று கேட்டுக்கிட்டு இருந்தார். அந்த ஹாலில் அவர் தொடப்பட்டார். நான் அதே ஊரில் வளர்ந்தவன். இந்த தம்பி இப்படி ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரியை ஃபோன் பண்ணி, தம்பி நீங்கள் ஏன் காசு கொடுத்து அந்த இடத்துல பண்ணுறீங்க, நம்ம வீட்டில் இடம் இருக்கு, கிட்டத்தட்ட 200 பேர் உட்காரலாம், நீங்கள் இங்கே வந்து நடத்துங்கன்னு சொல்லி இந்த நாள் வரைக்கும் இலவசமாக அந்த இடத்த எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சிறு வயது முதல் கொண்டு அவங்க கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த வீட்டில் இருந்த அந்த தாயார், அந்த அம்மா தான் அலீஸ் அம்மா. அந்த அம்மா முழங்காலில் நிற்பாங்களாம். அவங்க எத்தனை பெந்தகோஸ்தல விசுவாசி கூட கிடையாது, சிஎஸ்ஐ விசுவாசி தான். முழங்காலில் நின்று அந்த அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த அம்மா ஜெபம் தான். சாதாரண பொட்டி கடையா இருந்த அந்த கடை இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 4-5 சூப்பர் மார்க்கெட் அவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உண்டு. அவங்க சொந்தமா எல்லாத்தையும் பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ற அந்த கவர் மேல கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான் என்கிற வசனம் எல்லா கவர்ல இருந்து கட்டப்பை வரைக்கும் எல்லாத்துலயும் இருக்கும். எந்த பருப்பு கவர் எடுத்தாலும் மேல கர்த்தரை நம்புகிறவனே செழிப்பான் இருக்கும். அந்த வசனம் எல்லா வீடுகளுக்கும் போனது. அந்த வசனம் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுடைய வீடுகளுக்கும் போனது. இன்னைக்கு அவர்களை உடைக்க, செதற, அடிக்க எத்தனையோ போர்க்களங்கள், எத்தனையோ பில்லி சூனியங்கள் எவ்வளவு வேணும் நடக்கிறது. ஆனால் இன்று வரையிலும் கர்த்தர் அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றுகிறார். ஞாயிற்றுக்கிழமை காலையில அவங்க கடைக்கு போகவே மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில கடை இருக்கும். வேலை செய்யற நிறைய இந்திக்கார பிள்ளைங்களும் அங்க வேலை செய்யறாங்க, வியாபாரம் பண்றவங்க இருக்கிறாங்க. ஆனா இந்த குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனையை தவிர்த்து விட்டு அவங்க வியாபாரம் பண்ணவே மாட்டாங்க. இன்று வரையிலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பல கோடிக்கணக்கான மதிப்புள்ள இடங்களை வாங்கும்படியாக, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் கட்டும்படியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக வேளையில ஆவிக்குறி ரீதியாக அவர்கள் பலன் அடைகிறதற்கு இந்த சிறியவனையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், வசனம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கா? வசனம் டிஸ்கஷன் உங்க வீட்டுக்குள்ள இருக்குதா? உங்க பிள்ளைங்க பைபிளை திறந்து படிக்கிறாங்களா? ஒரு சக்சஸ்ஃபுல் ஆவிக்குரிய பேரண்டிங்க்கு அடையாளமே என்ன தெரியுமா? உங்க பிள்ளைங்க எனக்கு போன் வாங்கி கொடுங்க, பைக் வாங்கி கொடுங்க, கார் வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்கன்னு கேட்கறது இல்லை.
என்று உங்க பிள்ளைகள் வந்து நான் ஆவியில பலன் அடைகிறதற்கு எனக்கு புதுசா ஒரு வேதாகமா வாங்கி கொடுங்க. இந்த மிஷினரியை குறித்து கேள்விப்பட்டேன், இந்த மிஷினரியை குறித்து படிக்கிறதுக்கு எனக்கு புஸ்தகம் வாங்கி கொடுங்கன்னு என்னைக்கு அவங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் உங்க ஆவிக்குரிய பேரண்டிங் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக தீர்மானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, வசனம் என்னை புடமிடுகிறதற்கு நான் இடம் கொடுப்பேன்ப்பா, நான் விட்டு கொடுப்பேன். ஆண்டவரே, என் பெயர் பிரஸ்தாபத்திற்கு இடம் இல்லை, என் சுயத்திற்கு இடம் இல்லை. தேவஜனமே, தன் சுய விருப்பத்திற்கு இடம் கொடுத்த இந்த லோத்து கதி என்ன ஆச்சு தெரியுமா? அதே 19வது அதிகாரம் 30வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 19:30 வாசிங்க, வேகமா முடிச்சு. சோமாரிலே குடியிருக்க பயந்து சோமாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் எங்க வாசம் பண்ணாங்களாங்க? ஆண்டவர் அவனை முன்னாடியே எங்க போக சொன்னாரு? நீ அழியாதபடிக்கு எங்க ஓடிப்போ? மலைக்கு ஓடிப்போ. ஆனா இவன் அப்ப அவர் சொன்ன பேச்ச கேட்கவே இல்லை. இல்ல ஆண்டவரே, என்னால மலைக்கு ஓடி போக முடியாது, எனக்கு முன்னாடி ஒரு சின்ன ஊர் இருக்குது, அது ரொம்ப கிட்ட இருக்குது, நான் அதுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு போனான். ஆனா அந்த இடத்துல போய் அவன் தஞ்சம் புகுந்த பொழுது அந்த இடமும் அவனுக்கு பாதுகாப்பாய் தெரியல. கடைசியில அவன் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கே வந்து சேர்றான். அல்லேலூயா. இதுக்கு பருத்தி மூட்டை கூடவுலயே இருந்திருக்கலாம்ல. உங்க பக்கத்துல இருக்கவங்க கையை குறிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லும் பொழுது மலைக்கு ஓடி போயிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா உங்க விருப்பம் தான் பெருசு, உங்க ஆசை தான் பெருசு, உங்க கண்ணு பார்த்தது தான் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி உங்க விருப்பத்தின்படி ஓடுவீங்கன்னா நல்ல அடி வாங்கி நொந்து நூடல்ஸ் ஆன பின்னு மலைக்கு வந்து சேர வேண்டியதா இருக்கும். அவர் உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருந்தாருன்னா உங்க இஷ்டத்துக்கு ஓட விட்டுறவே மாட்டார். சொல்லி பாப்பார், கேட்கலையா, போ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா, போ அனுபவிச்சுட்டு வா, விட்டுருவாரு. ஆனா அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை உற்சாகப்படுத்துவார். இந்த ராத்திரி வேளையில உங்களை பார்த்து சொல்றேன், தேவஜனம், இன்னைக்கு உங்க குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னா வசனத்துக்கு இடம் கொடுங்க. அவர் சொல்ற வார்த்தைக்கு மிஞ்சி எதையும் செய்யாதீங்க. அவர் சொல்ற வார்த்தைக்கு மிஞ்சி எந்த காரியத்துக்கு இடம் கொடாதீங்க. இந்த லோத்து அப்படி இடம் கொடுத்தான், தான் விருப்பத்துக்கு தான் இஷ்டத்துக்கு இடம் கொடுத்தான். அவன் ஒரு சாட்சி இல்லாத அவலட்சணமான குடும்பம் உருவாகுகிறதற்கு காரணமாயானான். அவன் சொந்த மகள்களே அவன் சரீரத்திலிருந்து அவன் மூலமாக பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஒரு அவலட்சணமான குடும்பம் அவன் நிமித்தமாய் உருவானது. இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள அவமானங்கள், ஏன் உங்க பிள்ளைகளை குறிச்ச அவதூறுகள், ஏன் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை குறிச்ச அநேக சலசலப்புகள், கசப்புகள், காயங்கள், காரணம் அவர் சொல்லும் பொழுது மலைக்கு போகல. நம்ம கண்ணு பார்த்ததுதான் நமக்கு பெருசா போச்சு. நம்ம கண்ணு என்ன நினைக்கிறதோ அதுதான் நம்மளுக்கு முக்கியமா போச்சு. நம்ம கௌரவம் தான் நமக்கு முக்கியமா போச்சு. நம்ம தற்பெருமை தான் நமக்கு முக்கியமா போச்சு. நம்ம குடும்பம் தான் நமக்கு முக்கியமா போச்சு. நம்ம ஊர் நமக்கு முக்கியமா போச்சு. நம்ம உறவினர்கள் நமக்கு முக்கியமா போனாங்க. Then word of God, வசனத்தை காட்டிலும் மனிதர்களை முக்கியப்படுத்துகிறதும் காலங்களை முக்கியத்துவப்படுத்துகிறதும் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம். இன்னைக்கு எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படி எழுப்பி நிற்பீங்களா? இன்னைக்கு ஆண்டோடைய சன்னிதானத்துல ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு கூட எல்லாரும் ஆண்டோடைய சன்னிதானத்துல எல்லாம் நின்று, ஆண்டவரே, உங்க வசனத்துக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன், உங்க வசனத்துக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி, இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே, எங்கள் இயேசுவே எஜமானனே, நேசரே என் துணையாளரே,
கிருபையும் மலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. அவரை பார்த்து சொல்லுவீங்களா? தலையிலே கிருபையும் மலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, கண்ணை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் அவரை பார்த்து சொல்லுவீங்களா? கண்ணை வெறுத்தாலும் ஆமென். நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம முடியவே முடியாதப்பா. உங்களுடைய வசனம் என்னை குழப்பிடுகிறதற்கு ஐயா, என் மாம்சம் சில வேளைகளிலே என்னை தடுத்து நிறுத்துகிறது. மாம்ச சிந்தை மரணம் அல்லவா? அந்த மரணத்தின் பாதையில நான் போகாதபடி தேவனே நடத்துவீராக. இதுவரை நிற்பதும் இனிமே நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான் இயேசையா. இதுவரை நிற்பதும் இனிமே நிலைப்பதும் எல்லாமே ஆமென். பெருமை பாராட்டிட இல்லவே இல்லப்பா, தாங்கி நடத்துவது ஆமென். பாராட்டிட இல்லவே இல்லை இயேசுராஜா, உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம அப்பா, கிருபை இல்லாம இயேசையா, நீங்க இல்லாம கிருபை தாங்க டாடி. உங்க வார்த்தையின்படி வாழ கிருபை தாங்க. ஆமென். ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமோ அப்பா. ஆபிரகாமின் தேவனும் எங்கள் முற்பிதாக்களை எப்படி வசனத்தை கொண்டு நடத்தினீரோ எங்களையும் நடத்தினீராக. எங்கள் தெய்வம் நீர் அல்லவா? ஆமென். என்னுடைய தெய்வமோ நீர்தானையா, என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும் அப்பா, என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். எல்லாம் ஒரு பாடலாயிலாம் ஜெபமாக அப்பா, நீங்க எங்களுக்கு போதுமானவர். ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, யோசேப்பின் தெய்வமே, நீ என்னுடைய தெய்வம். யோசேப்பை வசனத்தை கொண்டு புடமிட்டு நடத்தின தேவனாகிய கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் நீ நடத்திட உண்மையும் நீதி உடையவராயிருக்கிறீர். அப்பா, உம்மை விட்டா இயேசையா. சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு. Thank you, Jesus. நீங்க போதும் எனக்கு. எல்லாரும் ரெண்டு கரத்தை அப்படியே பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி நீங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சத்தம் மாத்திரம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தப்பட்டு
வெறும் பாடலா இல்லாம ஒரு ஜெபம், ஒரு ஏக்கத்தோட வேண்டுதலோடு கூட நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. Thank you, Jesus. கையை உயர்த்தி கோடி கோடி நன்றி சொன்னார். திவ்ய வசனத்தை கொண்டு எங்களை நடத்தின தயவுக்காய் சோத்திரம். சிலரை உயிர்ப்பித்தபடியினாலே சோத்திரம். சில குடும்பங்களுக்குள்ளே சண்டைகளை மாற்றினபடினால் சோத்திரம். சமாதான கேடுகளை மாற்றினபடினால் சோத்திரம். சந்தோஷத்தை கட்டளையிட்டபடினால் சோத்திரம். சுகத்தை கட்டளையிட்டபடினால் நன்றி. விடுவித்த தயவுக்காய் நன்றி. வார்த்தையினால் உயிர்ப்பித்த தயவுக்காய் நன்றி. என் வாழ்நாள் ஈடாகும். கடைசி ஒரு கோடி கோடி வார்த்தைகளோடு கூட சாட்சி ஆகமத்தை கவனித்து நடக்க வேண்டும் என்கிறதை எங்களோடு கூட பேசினீர்கள். வசனம்தான் என் கால்களுக்கு தீபம், அது எனக்கு வெளிச்சம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷை ஜீவவழி. அன்பான இந்த திருச்சபையினுடைய போதகர் வாயிலிருந்து வேத வார்த்தை, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவர்களும் வேத வார்த்தையை காண்பித்துக் கொடுக்கிறார்கள். மாதந்தோறும் வாரந்தோறும் பைபிள் ஸ்டடி மூலமாக வேத வசனத்தை நாங்கள் கவனித்து நடக்க, அடிக்கடி கவனிங்கள் கவனிங்கள் என்ற வார்த்தையை கேட்க முடிந்தது. வேத வசனத்தையும் துதியையும் ஜெபத்தையும் இணைத்து பரிசுத்த ஆவியில நிரம்பும் எழுப்புதலின் காலத்தில் இந்த திருச்சபையை இன்னும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ராஜா, வந்த ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. நம்முடைய ஊழியக்காரர் மூலமாக தேசத்துல நல்ல அருமையான கர்த்தாவே உம்மை துதிக்கும் பாடல்களை எழுப்பி கொடுத்து இன்னும் பயன்படுத்துவீராக. எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த அருமையான இந்த ஆலயத்துக்காய் நல்ல கரங்களை வீசி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் தருகிற அருமையான கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, தகப்பனே, சுவிசேஷத்தை அறிவிக்க எழுத்து ஊழியம், சபையை ஸ்திரப்படுத்த வசன ஊழியம் என்று இந்த நல்ல தரிசனத்தை தந்த தேவனை கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம். வசனத்தினால் இன்னும் வெளிச்சம் பெற, எங்கள் வீடு கட்டப்பட, எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நாங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக எந்த இடத்துக்கு நாங்கள் போனாலும் சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். ஆனால் எங்கே சத்தியம் இருக்கிறதோ, எங்கே ஆவிக்குரிய சபை இருக்கிறதோ, எங்கே நல்ல ஒரு பெந்தேகோஸ்தே ஐக்கியம் சபை இருக்கிறதோ, அதை கண்டுகொள்ள கண்களை திறந்திருடுவீராக. இந்த இடத்துல வந்து போகாதபடி அநேகர் ஆசீர்வாதம் பெறும்படி இப்பொழுது நீர் அற்புதங்களை செய்வீராக. உடைய ஜனத்துக்கு தேவையான சுக பலன் ஆரோக்கியம் இந்த 3 நாள் கூட்டத்தில் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தோடு சகோதரனோ சகோதரியை வந்திருப்பார்களா, இன்றைக்கே கர்த்தர் அற்புதம் செய்யும்படி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, உடைய மகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும், உடைய மகனுக்கு ஒரு அற்புதம் செய்யும். அன்று வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். புதிய கல்வி ஆண்டில வந்திருக்கலாம், கர்த்தர் அற்புதம் செய்யும்.
தொழில் காரியங்களை அற்புதம் செய்யும், குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடும். எங்கள் போதகர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க குடும்பம் பெருகுகிறதை பார்க்கிறோம். ஆசீர்வதியும். வீடு கட்டப்படட்டும் ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், கடன் நடைபெறட்டும். இந்த 3 நாள் கூட்டங்கள்ல கர்த்தர் அற்புதம் செய்கிறார். சமாதானம் உண்டாகட்டும். உங்க பிள்ளைகள் கூட ஆண்டவரே இயேசுவோட ஐக்கியத்திலே அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இன்றைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. அப்பாத நேரத்தில் ராஜா ஆத்துமாக்களை தருவீராக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. அலையலையாய் கர்த்தர் கொண்டு வர போகிறார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வர போகிறார். திருச்சபையை நிரப்புவார். சுகம் அடைவார்கள். விடவர்கள் நடப்பார்கள். குள்ளர்கள் பார்வையிடுவார்கள். செவிடர்கள் கேட்பார்கள். மரித்த சரீர உயிரோடு எழும்பும். ஆவியின் அபிஷேகத்தை பெறுவார்கள். அநேகர் ஞானஸ்தானம் பெறுவார்கள். எங்களுடைய முயற்சி ஒரு நாள் வீணாய் போகாது. அதிக பிரயாசப்படுகிற இந்த திருச்சபை ஆண்டவரே தகப்பனிலே பலனிலே முந்தி பங்கடையும்படி விசுவாசிகள் எல்லாம் கைகளை உயர்த்தி திருச்சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆத்துமாக்களை கொண்டு வர எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. என் மூலமா ஒரு ஆத்துமா வரணும் ஆண்டவரே. அடுத்த மாதம் கூட்டத்துக்கு கையை தலை மேல கை வச்சு சொல்லுங்க. என்னுடைய நண்பனோ உறவோ இந்த சொந்த குடும்பத்தில் ஒருவரை நான் அழைத்துக் கொண்டு வருவேன். இந்த இடம் ஒரு ஆசீர்வாதத்தின் வீடு. இது ஒரு பெத்லகேம் அப்பத்தின் வீடு. இது ஒரு பிரதேச அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லி என் மூலம் ஆத்துமாக்கள் சொல்லுங்க. என் மூலம் ஆத்துமா இந்த ஆண்டில ஒரு 2 பேரையாவது நான் ஆண்டவருக்குள் நடத்துவேன். வசனத்தை எங்களோடு கூட கர்த்தர் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி. நம்முடைய தாசனை ஆசீர்வதி ராஜா. ஊழியக்காரனை தூரத்திலிருந்து கொண்டு வந்து நல்ல பாடல்கள் வசனங்களால் நிரப்பினரே. அவருடைய ஊழியர்களை குடும்பங்களை ஆசீர்வதி. கூட வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதியும். எங்கள் மத்தியில் வந்திருக்கிற அன்பான போதகர்களை ஆசீர்வதி ராஜா. விசுவாச குடும்பங்கள், சிறு பிள்ளைகள், முதியோர், பெரியோர், வாலிபர் யாவரையும் ஆசீர்வதித்து உடைய கரத்தில் அருமையான தாசன் செய்கிற எழுத்து ஊழியத்துக்காக நன்றி செலுத்தி இன்னும் அது ஆண்டவரே நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே இருள் இல்லை, மரணம் இல்லை என்பதை எழுதி தேசங்களுக்கு கொடுக்க இன்னும் ஆசீர்வதியும். மிஷனரி பணி செய்கிற தம்முடைய தாசனை ஆசீர்வதியும். இருக்கிற அருமையான பாஸ்டர்மா பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதித்து, விசுவாசிகள் யாவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே போதகர்களாக நாங்கள் இணைந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க இன்னும் நல்ல கிருபைகளை தர வேண்டும் என்று எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நல்ல உணவுக்காய் நன்றி செலுத்தி ஆண்டவரை கொடுத்த ஜெபித்த உழைத்த ஒவ்வொருவரையும் பணிவிடை செய்கிற யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஏற்படுத்தி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய